ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த லைவ் ப்ரோக்ராம் மூலமாக இணைந்து ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து 19 நாட்களாய் நாம் இணைந்து பல காரியங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். உங்களுடைய சாட்சிகள் எதுவும் இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஊழியங்களை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு அவைகள் உதவியாக இருக்கும். ஆகவே ஏதாவது சாட்சிகள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் இந்த 19 நாட்களில் இருந்திருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்திருப்பீர்கள். அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்றால் அதையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்னும் ஆண்டுடைய ஊழியத்தை உற்சாகமாக செய்வதற்கு அது எங்களுக்கு ஏதுவாக இருக்கும். இந்த கடைசி நாளுக்கு முந்தின நாள் நாம் வந்திருக்கிறோம். நாளை தினம் கடைசி நாள். இந்த 20வது நாளினுடைய ஜெபத்தை நம் ஆண்டுடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல இரவேளைக்காக நன்றி அப்பா. 19 நாட்களாய் ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தீர். ஆண்டவரே, இந்த 20வது நாள் ஆண்டவரே கடைசி நாளுக்கு முந்தின நாளுக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒருவர் இந்த 19 நாட்கள் ஜெபத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று எதிர்பார்த்து இருப்பார்கள் என்றால், இதுவரைக்கும் அவங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கவில்லை என்றால், ஆண்டவரே இந்த நாளில ஒரு அற்புதத்தை அவங்க வாழ்க்கையில நீ செய்வீராக. ஆண்டவரை சாட்சியாக நீ நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விசுவாசத்தோடு தொடர்ந்து காணப்படும். ஒவ்வொரு நாளும் சொல்ற காரியம் அதுதான் இல்ல, விசுவாசம். அது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. தொடர்ந்து விசுவாசத்தோடு நம்ம காத்திருப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்ம மத்தியில சகோதரர் தினேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நம்மை ஆராதனைகளை நடத்தும் போது அவர்களோடு கூட இணைந்து நம் கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த நாளிலேயும் சுதந்திரிப்போம் வாருங்கள் என்கிறதான இந்த நிகழ்ச்சியினுடைய ஆராதனை வேளையில் நாம் வந்திருக்கிறோம். நாம் சேர்ந்து நம்முடைய ராஜாதி ராஜாவை துதிப்போம். அவர் நம்மை தேடி வந்தவர், நம்மை ஒவ்வொரு நாளும் நினைக்கிறவர், நம்முடைய கரங்களில் நம்மை வரைந்திருக்கிறவர். அவர் நம்முடைய தேவன். அவரை நினைத்து நம்ம அவருக்கு நன்றி செலுத்தி நம்ம ஆராதிப்போம். ஹல்லேலூயா. வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம்தான் இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம்தான் இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வம்தான் இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம்தான் இயேசு. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். கலக்கமில்ல, இனி கவலை இல்ல, கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கின்றார். கலக்கமில்ல, எனக்கு கவலை இல்ல, கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார். நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவா, நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவா. என்னை பசும்புல் மேய்ச்சலுக்குள் நடத்துவார், என்னை பசும்புல் மேய்ச்சலுக்குள் நடத்துவார். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. வென்றாரே, சாத்தானை வென்றவர் நம்மை சுதந்திரிக்க பண்ணுவார். முறிந்தாரே, அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே, சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன், என்
இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். ஓ நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். கரங்களிலே என்னை பொறித்து உள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார். கரங்களிலே என்னை பொறித்து உள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார், ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். அவர் கரத்தின் கீழ் அடங்கி நான் காத்திருப்பேன், அவர் கரத்தின் கீழ் அடங்கி நான் காத்திருப்பேன். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. வந்தார், என்னை தேடி வந்தார், எனக்கு ஜெயம் தருகிறார். அவர் என்னை அவருடைய கரத்தினாலே உயர்த்தி மகிழுகிறார். அவர் நமக்கு செய்கிறவர், எனக்கு செய்கிறவர், இந்த உலகத்திற்கெல்லாம் செய்வதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவரை தேடுகிற யாவருக்கும் நன்மை செய்வதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் உன்னதமானவர், அவர் பெரியவர். நமக்கு அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் இப்பொழுது பாடினோம். வந்தார், தேடி வந்தார், என்னை மீட்டு கொண்டார், என்னை உயர்த்துவார் என்கிற நம்பிக்கையில் நாம் பாடினோம். அடுத்த ஒரு பாடலை நாம் பாடுகிற போது அவர் எவ்வளவு மேன்மை உள்ளவர், அவர் போற்றப்படத்தக்கவர், அவர் புகழப்படத்தக்கவர், அவர் சாவை வென்றவர், அவர் சர்வ வல்லவர். அவருடைய குணாதிசயங்களை சொல்லி நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மை காண்கிற தேவன், நம்மை மீட்டு கொண்ட தேவன், நம்மை நேசிக்கிற தேவன், அவர் எவ்வளவு உன்னதமானவர் என்பதை நினைத்து நாம் அவரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஓ போற்றப்படத்தக்கவர் நீரே, புகழப்படத்தக்கவர் நீரே, போற்றப்படத்தக்கவர் நீரே, புகழப்படத்தக்கவர் நீரே. நாமமுள்ளவரே, பரலோக தேவனே, பரிசுத்த நாமமுள்ளவரே, பரலோக தேவனே. சேர்ந்து சொல்லுவோமா? யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லப்பா. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். மகிமையால் நிறைந்தவர் நீரே, வல்லமையில் சிறந்தவர் நீரே. மகிமையால் நிறைந்தவர் நீரே, வல்லமையில் சிறந்தவர் நீரே. மாறாத என் இயேசுவே, மன்னாதி மன்னரே, மாறாத என் இயேசுவே, மன்னாதி மன்னரே. யாருண்டு உமக்கு நிகர், உம்மை போல யாரும் இல்லப்பா. உம்மை போல் யாரும் இல்லை.
உமக்கு நிகராமே. உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே, நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். சர்வ வல்லமையுள்ளவர் நீரே, சாவை வென்ற தெய்வமும் நீரே, சர்வ வல்ல தெய்வமும் நீரே, சாவை வென்ற தெய்வமும் நீரே. சாத்தானை தோற்கடித்தவரே, சாவை வென்ற தெய்வமே, சாத்தானை தோற்கடித்தவரே, சாவை வென்ற தெய்வமே. யாருண்டு உமக்கு நிகராமே. உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு, யாருண்டு, யாருண்டு உமக்கு நிகராமே. உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு, யாருண்டு உமக்கு நிகராய். உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை பல ராஜாக்கள் ஆண்டிருக்கிறார்கள். உலகத்தையே ஆண்ட ராஜாக்களும் இருக்கிறார்கள், நாடுகளை ஆண்ட ராஜாக்கள் இருக்கிறார்கள். ஆனால் பல காரியங்களை அவர்கள் ஜெயித்தாலும் இந்த உலகத்தில் யாரும் சாவை ஜெயித்ததில்லை. எந்த ஒரு ராஜாவும் எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு புகழ் இருந்தாலும், எவ்வளவு நிலம் இருந்தாலும், எத்தனை தான் இருந்தாலும் ஒரு நாள் சாவிற்கு முன்பாக அவர்கள் தோற்று போனார்கள். ஆனால் நாம் ஒரு ராஜாதி ராஜாவை வணங்குகிறோம். அவர் நம்முடைய தகப்பன். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் சாவை வென்ற தெய்வம். எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்றீங்க? இன்னைக்கு மனிதனுடைய எல்லா நம்பிக்கைகளையும் குலைக்கிறது ஒன்றே ஒன்றுதான், அது மரணம். ஆனால் அந்த மரணத்தையும் ஜெயித்த ஒரு ராஜாதி ராஜா இருக்கிறார். அவரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த பாக்கியம். நாம் சேர்ந்து இந்த ஒரு ஸ்டான்ஸாவை நம்ம சேர்ந்து பாடலாமா? ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தரும் நீரே, செயல்களில் வல்லவர் நீரே, சேனைகளின் கர்த்தரும் நீரே, செயல்களில் வல்லவர் நீரே, சாத்தானை தோற்கடித்தவரே, சாவை வென்ற தேவனே, சாத்தானை தோற்கடித்தவரே, ஆமென், சாவை வென்ற தெய்வமே. யாருண்டு உமக்கு நிகராய்? உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகராய்? உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே, நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே, ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாருண்டு உமக்கு நிகராய்? உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகராய்? உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகராய்? ஹல்லேலூயா. உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகராய்? உம்மை போல் யாருமே இல்லை. அவர் ஒருவரே உன்னதர். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே.
சேர்ந்து சொல்லுவோமா? வானாதி வானங்கள் கொள்ளாதவர், வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவர், அவரை போல யாரும் இல்லை. ஓ வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா 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 பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா 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 உலகத்திற்கு இருக்கிற பெரிய எதிர்பார்ப்பு தான் செய்வதை எல்லாரும் கொண்டாட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு. ஆனால் இந்த பாடல் சொல்லுகிறது பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. இந்த உலகம் சோசியல் மீடியால போட்டா பார்க்கும், ட்ரெண்டிங்கானா பார்க்கும், வைரலானா பார்க்கும். ஆனால் பரலோகம் அந்தரங்கத்தில் பார்க்கிறது. நம்முடைய வாழ்க்கையில யாரும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையில் இருந்தாலும், யாரும் பார்க்காத ஒரு இடத்தில் இருந்தாலும், யாரும் கொண்டாடாத ஒரு இடத்தில் நாம் மறைக்கப்பட்டிருந்தாலும், பரலோக கவனத்தை நம்மால் ஈர்க்க முடியுமானால், பரலோகம் நம்மை பார்க்கிறதானால், அதுவே நமக்கு பாக்கியமானது. இயேசுவை பார்த்து சிலர் சொன்னார்கள், இயேசுவே உம்முடைய நாமத்தினால் நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம்,
உம்முடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் சொன்னோம். இயேசு சொன்னார், எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு கல்லறிந்து கொல்லப்பட்டதான ஸ்தேவான் அவன் மரண தருவாயில் நின்றபோது பரலோகம் அவருக்காய் எழும்பி நின்றது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்கிற ஒரு காரியங்களுக்கான பிரதிபலன் நமக்கு கிடைக்காதது போல் நமக்கு தோன்றலாம். ஆனால் எல்லாவற்றையும் அலைச்சல்களையும் கணக்கிலே வைத்திருக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் ஏற்ற காலத்தில் எல்லாம் செய்வார் என்று நம்புகிறவர்கள் விசுவாசத்தோடு இருதயத்தையும் கண்களையும் அவருக்கு நேராய் உயர்த்தி சொல்வோமா? விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதும். நம்பிக்கையோடு சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் என்றென்றைக்கும் பிரியமாயிருப்பதாக. இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் இயக்கம். அப்படியே நாங்கள் வாழ பரலோகம் எங்களை ரசிக்கும்படியாய், பரலோகம் எங்களை அந்த பரலோக கவனத்தை ஈர்க்கும்படியாய், அப்படிப்பட்ட உமக்கு பிரியமான எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் என்றென்றைக்கும் பிரியமாயிருப்பதாக. இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் இயக்கம். அப்படியே நாங்கள் வாழ பரலோகம் எங்களை ரசிக்கும்படியாய், பரலோகம் எங்களை அந்த பரலோக கவனத்தை ஈர்க்கும்படியாய், அப்படிப்பட்ட உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பரலோக கவனம் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறவர்கள் மேல் இருக்கிறது. இன்றைக்கு அவருக்கு பிரியமானவைகளை செய்வதற்கு நாம் தீர்மானித்திருக்கிறபடியினால் பரலோகம் நம்மை கவனமாய் பார்க்கிறது. இந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நல்ல விடுதலையான ஒரு ஆராதனை செய்தோம்ல. பரலோக தேவனுடைய கவனத்தை ஈர்க்கிறவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். இல்லை, இந்த உலகத்தில் மனிதர்கள் பல மனிதர்களுடைய கவனத்தை ஈர்க்க நினைக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், நீ கொடுத்தாலும் சரி, உபவாசம் பண்ணாலும் சரி, ஜெபித்தாலும் சரி, அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா பார்க்கும்படி செய்யலை. அவருடைய கவனத்தை நம்ம ஈர்க்கணும். நிறைய நேரங்கள் நம்ம கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறோம்? மனுஷங்க நம்மளை பார்த்து ஏதாவது சொல்லுவாங்களா அப்படி நம்ம ஜெபிக்கும் போது, உபவாசிக்கும் போது அப்படி செய்தோன்னா பிரயோஜனம் கிடையாது. ஆகவே பரலோக தேவனுடைய கவனத்தை ஈர்க்கிறவர்களாக நீங்களும் நானும் தொடர்ந்து வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. இப்பொழுதும் நம்ம ஜெப பகுதிக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். இந்த நாட்களில் அதிகமாக
தவறான உபதேசங்களில் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அதாவது ஆண்டவர் சொன்னார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள். இல்லை, ஒருவேளை அதெல்லாம் நடக்கும் தான், ஆனாலும் அப்படிப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுகிறதை பார்க்கும்போது நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில், உபதேசங்களில், பலவிதமான காரியங்களில் வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற மக்களுக்காக, அவருடைய விடுதலைக்காக ஜெபிக்க போகிறோம். ரெண்டாவது, பின்மாற்றத்தில் போன ஜனங்கள், நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் கூட பல சூழ்நிலைகளில் பின்மாற்றத்துக்குள்ளே போயிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நேரத்தில் நம்மத்தில் ஜெபத்தை நடத்தும்படியாக சகோதரர் ஆமோஸ் அவர்கள் இருக்கிறார்கள். தொடர்ந்து நம்மை ஜெப பகுதியில் அவர்கள் நடத்துவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சுதந்திரிப்போம் வாருங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். விசுவாசத்தோடு காத்து கொண்டிருங்க. ஆண்டவர் நம் ஜெபத்தின் மூலியமாய் பெரிய காரியங்களை இந்த நாட்களிலே செய்வார். யாரும் இருக்கிற இடத்துல மௌனமாக இருக்கிற ஒரு ஜெப சிந்தையோடு வாயிலை திறந்து ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்தி கொண்டே இருங்க. ஒவ்வொரு ஜெப குறிப்பை சொல்லும் போதும் அதை கேட்டு உன்னிப்பாக கவனித்து அதற்காக எங்களோடு இணைந்து ஒன்றிணைந்து ஆவியில் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம் தேசத்தில் ஒரு அசைவை உண்டாக்குவார். இந்த நாட்களில் அநேக பேர் நம்ம பார்க்கிறோம், பிசாசின் வஞ்சகத்தினால அநேக பேர் பிடிப்பட்டு, அவங்கள அறியாமையினால எத்தனை பேர் இந்த ஊழியத்தின் பாதையாக இருக்கட்டும் சரி, இந்த குடும்பத்தின் வாழ்க்கையாக இருக்கட்டும் சரி, எல்லாரும் ஒரு தனிப்பட்ட ஒரு விதத்தில் கடந்து செல்கிறார்கள். நாம் தான் சரி, இந்த சத்தியம்தான் கரெக்டு, இந்த சத்தியம்தான் சரி, இந்த உபதேசம் சரி இல்லை அப்படின்னு சொல்லி பலவித குழப்பத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம இந்த நாளுக்கு அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். முதலாவதாக ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். தேவ பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். ஊழியர்களுக்காகவும் தேவ பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜெபிப்போம். வேதத்தில் இப்படியாக குறிப்பிடப்பட்டிருக்கு. மத்தேயு 24:4 இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு கொடுப்பது ஒரு எச்சரிப்பு. வஞ்சனைக்குள்ளாக நாம் செல்லக்கூடாது. அது பிசாசு இந்த நாட்களில் அநேக கண்ணிகளை அவன் வைத்திருக்கிறான். அது முக்கியமாக சத்தியத்தின் வழியாக அவன் புகுந்து வேறு வழியாக நம்மளை திசை திருப்ப பார்க்கிறான். அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். ஆண்டவர் இந்த நாட்டில் நம்ம எச்சரிப்பது, வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். மத்தேயு 24:24 சொல்லுகிறது, ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கத பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்று சொல்லி. இந்த நாட்டில் நம்ம அநேக அற்புத அடையாளங்களை கண்டு நம்ம அதை நோக்கி நமக்கு செல்கிறோம். ஆனால் அது ஒரு பக்கம் நமக்கு தேவைதான். ஆனால் அதை பார்த்து கொண்டு இவங்க தான் உண்மையான ஊழியக்காரங்க, இவங்க தான் ஆண்டவரோட பிள்ளைங்க என்று சொல்லி நம்ம நியாயம் தீர்க்கக்கூடாது. அவங்களோட கனிகளால் நம்ம அறியப்பட வேணும். எத்தனையோ பேர் ஜனங்கள் இந்த அற்புத அடையாளங்களை பார்த்து தவறி போகிறத நான் பார்த்துருக்கிறேன். நான் ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார், வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். பிசாசு இந்த நாட்களில் பிசாசுக்கு வேதத்துள்ள வசனங்கள் தெரியும், நம்மளை காட்டில் அதிகமாக அவனுக்கு தெரியும். அந்த வசனத்து மூலியமாக தான் நம்மளை திசை திருப்ப பார்ப்பான். அந்த நாட்களில் ஊழியர்களுக்காகவும் தெய்வ பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜெபிப்போம். இந்த நாட்களில் உங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது இந்த தவறான உபதேசத்தில் மாறிப்போய் நல்ல சபைக்கு வந்து கொண்டு இருப்பாங்க, நல்ல ஆண்டவருக்குள்ளே வைராக்கியமாக இருந்திருப்பாங்க, நல்லா ஆராய்ச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் தவறான உபதேசத்தினால இந்த கள்ள கிறிஸ்துகளை போல, கள்ள தீர்க்கதரிசிகளை போல சில பேர் நம்பி இவங்க அற்புத அடையாளங்கள் செய்கிறாங்கன்னு சொல்லி அதை பார்த்து சென்று அவங்க வாழ்க்கையில் பல போராட்டங்கள் பிரச்சனை சந்தித்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு தெரிந்தப்பட்ட நபராக இருக்கிற அவங்க மனதில் நினைத்து கொள்ளுங்க. நம்ம ஜெபிக்க போகிறோம். நாட்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலையை ஆண்டவர் நிச்சயமாக தரப்போகிறார். ஆண்டவர் நம்மளை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த வேதம் இதுதான் நிறைந்த சத்தியம். இந்த வேதத்தை படிங்க. இந்த நாட்கள் இந்த வேதத்தோட அறிவு இல்லாதனால தான் பல பேர் இந்த தவறான உபதேசத்தில் விழுந்து போகிறாங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாது. இந்த வேதத்தோட அறிவு நமக்கு, இந்த வேத அறிவு நமக்கு வேணும். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு வேத அறிவு இல்லை பிரதர், வேத அறிவு இல்லை தம்பி அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவரிடத்தில் ஜெபிங்க. நிச்சயமாக இந்த வேத அறிவை, இந்த சத்தியத்தை ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து நிச்சயமாக வெளிப்படுத்துவோம். இந்த இருக்க வார்த்தையை நீங்கள் கவனிங்க. யார் என்ன செய்தி கொடுத்தாலும் அந்த செய்தியுள்ள வார்த்தை இந்த வேதத்தில் இருக்குதான்னு சொல்லி நன்கு அறிங்க. ஆவியானவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வோம். நம்ம ஜெபிக்க போகிறோம். ஊழியர்களுக்காகவும் தேவ பிள்ளைகளுக்காகவும் அநேக பேர் இந்த தவறான உபதேசத்தில், என் ஆண்டவரே அப்பா, எத்தனையோ பேர் ஆண்டவர் இந்த தவறான உபதேசத்தில் ஆண்டவரே அப்பா வழி விலகி போயிருக்காங்க. ஆண்டவரே, ஆண்டவர் உமக்குள்ள வைராக்கியமாய் ஆண்டவர் இருந்த ஜனங்கள், ஆண்டவர் உமக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்து கொண்டிருந்தவர்கள், ஆண்டவரே அப்பா, அவர்களே சில கட்டத்தில் ஆண்டவரே அப்பா இங்கே இப்படிப்பட்ட காரியங்கள்
காரியங்கள் நடக்கிறதே என்று சொல்லி அதை பார்க்க போய் ஆண்டவரே அந்த வார்த்தையில் ஆண்டவரே அப்பா நவரசமான அந்த வார்த்தையில் வஞ்சிக்கப்பட்டு ஆண்டவரே ஊழியத்தின் பாதை விட்டு உங்கள் அழைப்பை விட்டு ஆண்டவரே அப்பா பின்மாற்றத்தில் ஆண்டவர் போயிருக்காங்க தகப்பனே. ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் இதனால் எழுப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். மீண்டும் சமூகத்துக்கு நீ கொண்டு வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். முன்பு எப்படி அந்த சத்தியத்தோட தெளிவு இருந்ததோ அதே தெளிவு இந்த நாட்களில் ஊழியர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா இதை பார்த்து கொண்டு இருக்கவங்க அவங்களுக்கு தெரிந்தப்பட்ட நபர்கள் அவங்களுக்காக அவங்க ஜெபித்து கொண்டிருப்பாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட நபர்களும் கர்த்தர் இந்த நாட்டில் சந்திக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இது ஆண்டவரே மனிதர்களாக விடுவிக்க முடியாது, உலக தலைவர்களால் விடுதலை செய்ய முடியாது ஆண்டவரே. ஆவியானவரே நீர் விடுதலை ஆண்டவரை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும் ஆண்டவர். குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாகவே என்று நாங்கள் வார்த்தையில் வேதத்தில் வாசிக்கிறோமே தகப்பனே. அப்பா ஆண்டவரே ஊழியர்களும் தேவ பிள்ளைகளும் ஆண்டவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் ஆண்டவரே இந்த வேத அறிவில் வளர வேண்டும் தகப்பனே ராஜா. ஆண்டவரே இந்த வேதத்தை நன்கு வாசிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த வேதத்தில் உள்ள வார்த்தையுள்ள அர்த்தத்தை ஆண்டவர் ஆவியானவர்களுக்கு நீ வெளிப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எந்த ஊழியர்களும் ஆண்டவரே அப்பா வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் பிசாசின் வஞ்சகத்தில் அவங்க பிடிபடக்கூடாது ஆண்டவரே. இந்த நாட்டில் எங்கே பார்த்தாலும் பிசாசானவன் ஆண்டவர் வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் அது ஊழியர்களாக இருக்கட்டும் சரி தேவ பிள்ளைகளாக இருக்கட்டும் சரி இப்போ வேதத்தை வாசிக்கும் போது அது மூலமா அவங்க எண்ணங்களை வேறு விதமாக திருப்பி விடுகிறான் அப்பா. இந்த பகுத்தறிவு இந்த டிட்டர்மினேஷன் அண்ட் ஸ்பிரிட் ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியா நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா இந்த பகுத்தறிவு தன்மை உண்டாகும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே பிசாசு கொடுக்குற ஆலோசனைப்படி நடவாமல் ஆண்டவர் நீங்க கொடுக்குற ஆலோசனைப்படி உங்களுடைய பிள்ளைகள் நடக்க வேண்டும் ஆண்டவரே. வேதத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் நீ உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையில் உள்ள அர்த்தம் இதில் உள்ள ஆண்டவரே தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்னவென்று அப்பா அவங்க அறியத்தக்கதாக தேவ ஆவினை வழிநடத்தி செல்லும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவர் உங்களுடைய அழைப்பை விட்டு ஆண்டவரே அப்பா வேற உபதேசத்துக்காக ஆண்டவரே அப்பா தங்களோட எண்ணங்களை சாய்த்து அதன் பின்னாக ஆண்டவரே அவங்க சென்று கொண்டிருக்காங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா அது அவங்களுக்கு தெரியல, அவங்க அறியாமலே செய்து கொண்டு அவங்களுக்காக நான் உம்மிடத்தில் மன்றாடுகிறேன் தகப்பனே. அவங்கள மன்னிங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்ட கிரியில மாட்டிக்கொண்டு அவங்கள மன்னிங்க தகப்பனே. மீண்டும் அதிலிருந்து கர்த்தர் விடுதலை செய்து அவர்களை சமூகத்துக்கு நேராக நீ கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே தேவ பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே அப்பா இந்த சபையில் இந்த போதகர் பேசுகிறதான் சரி இவங்க பேசுதான் சரி என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே அப்பா எந்த செய்தியை கேட்டாலும் இது வேதத்தில் உள்ளதா என்று ஆண்டவரே அறியத்தக்கதாக இந்த வேதத்தை ஆண்டவர் இந்த வேதத்துள்ள அறிவு அப்படி பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா ஆண்டவர் யாரும் ஆண்டவரே இந்த உண்மையான சத்தியத்தை விட்டு விலகி போகக்கூடாது ஆண்டவரே. யாரும் இந்த உண்மையான சத்தியத்தை விட்டு விலகி போகக்கூடாது ஆண்டவரே. நீ விடுவிக்க போவதற்காக நன்றி, ஒரு மாற்றத்தை உண்டாக போவதற்காக நன்றி ஆண்டவரே. நாம ஒன்றே மையப்படட்டும். இந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அடுத்த ஒரு ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் அவங்களுக்கு ரட்சிப்பென்னும் வஸ்திரத்தை கொடுத்து அழகாக அவங்க ரட்சிக்கப்பட்ட நாள் நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு ரட்சிப்பு வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம பயபக்தியாக நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். இந்த ரட்சிப்பு என்னும் வஸ்திரம் விலையேற பெற்றது. ஆனால் இந்த நாட்களில் பிசாசின் வஞ்சகத்தினால அநேக பேர் பின்மாற்றத்தில் போவதை நாம் பார்க்கிறோம். சில பேர் இந்த உலக ஆசையினால் பின்மாற்றம், லௌகீக கவலை, இந்த உலக இன்பம் இதுதான் நிரந்தரம் என்று சொல்லி இதை பார்த்து ஆண்டவர் சமூகத்தை விட்டு பின்மாற்றத்தை அடைவதை நாம் பார்க்கிறோம். ஒரு தகப்பன் தன் பிள்ளை மேலே எவ்வளோ அக்கறை எவ்வளோ அன்பு வச்சுருப்பாங்களோ அதே போல் நம்ம பரம தகப்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார். நமக்காக அவரோட ரத்தத்தையே கொடுத்துருக்கிறார். வெளியேறப்பெற்ற அந்த ரத்தத்தை கொடுத்து நம்மளை ரட்சித்திருக்கிறார். ஆனால் இதை மறந்து போய் இந்த வெளியேறப்பெற்ற அந்த ரட்சிப்பது கவலை இல்லாமல் நம்மளோட எண்ணங்களை இந்த உலகத்துக்கு பக்கமாகவும் இந்த உலக ஆசை இதுதான் இன்பம் இதுதான் நிரந்தரம் ஆண்டவர் சமூகத்தில் உண்மையான சந்தோஷம் இல்லை என்று சொல்லி அவங்களோட கண்களை குருடாக்கி வைத்து கொண்டிருக்கிறான். அவங்க கண்கள் திறக்கப்பட வேண்டும். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது ஆண்டவருக்குள்ள உண்மையாக ஆண்டவருக்காக பல காரியங்களை செய்திருக்கலாம், ஊழியத்தின் பாதையில் நிறைய காரியங்களை செய்திருக்கலாம், அவங்க மூலிமா ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு
அற்புத அடையாளங்களை அவங்க செய்திருக்கலாம். அவங்க மூலியமாய் ஆண்டவர் அவருடைய சத்தியத்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்பொழுது அவங்களோட நிலைமை பின்மாற்றமாய் போயிருக்கிறது. கவலைப்படுகிறீர்களா? யார் யார் உங்களுக்கு தெரியும் அவங்களோட பேர்களை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேக பேர் இந்த பின்மாற்றத்தில் அடைந்திருக்காங்க. நம்ம பரம தகப்பன் எவ்வளோ கவலைப்படுவார், அவர் நம்மளை உண்டாக்கின தேவன் எவ்வளோ வருத்தப்படுவார். என் ஜனங்கள் என்னை விட்டு பின்மாற்றமாய் போகிறார்களே, இந்த அழிய போகிற உலகத்தை நோக்கி போகிறார்கள் என்று சொல்லி அவர் எவ்வளோ கவலைப்படுகிறார். இந்த பின்மாற்றத்து போனவங்களுக்காக நம்ம மீண்டும் ஆண்டவர் அவங்களை எழுப்ப வேண்டும். மீண்டும் அவங்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். இந்த கொரோனாக்கு அப்புறம் இந்த நிறைய ஊழியக்காரர்கள் இந்த கொரோனா காலத்தில் இந்த ஊழியமே வேணாம் என்று சொல்லி பணத்தை பார்த்து, இந்த சூழ்நிலையை பார்த்து ஊழியத்தையே விட்டுட்டு போயிட்டாங்க. மீண்டும் அவங்களாம் வரணும், ஊழியத்திற்கு வர வேண்டும். ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறார். தவறு செய்வது மனிதனோட இயல்பு தான். ஆனால் அதே தவறை நம்ம மீண்டும் மீண்டும் செய்யும் போது அது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஆண்டவர் அவங்க பாவங்களை மன்னித்து மீண்டும் ஆண்டவர் சமூகத்தவங்க வர வேண்டும். நம்ம ஜெபித்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம். இருக்கிற இடங்களை கண்களை மூடி இந்த ஒரு ஜெபக்குறிப்புக்காக பாரத்தோடு என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவரே, அப்பா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என் பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, ரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்கள் அன்று நாட்களில் பின்மாற்றம் அடைந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த உலகத்தை நோக்கி, இந்த உலக இன்பம்தான் நிரந்தரம் என்று சொல்லி அதை நோக்கி ஆண்டவரை போய்கொண்டிருக்காங்க. ஆண்டவரே, ஆனால் அதோட முடிவோ நரகம் என்று ஆண்டவரே அவங்களுக்கு தெரியல. அவங்க கண்கள் மூடப்பட்டு இருக்குது. அவங்க பார்க்கிற எல்லாமே ஆண்டவர் நிரந்தரம் என்று சொல்லி நினைக்கிறாங்க. ஆண்டவரே, இல்லை, அது பொய் என்று அவங்க உணர வேண்டும். ஆண்டவரே, ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் அவங்களுக்கு தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், யாரும் சமூகத்தை விட்டு பின்மாற்றம் அடைந்திருக்கிறார்களோ கர்த்தர் இந்த நாட்களை அவங்க இருதயத்தில் நீ கர்த்தனை பேசும்படியா நான் ஜெபிக்கிறேன். உன் வார்த்தையை அனுப்பும்படியா நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, அப்பா, நீ ஒரு கிரியை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இழந்து போன ஆண்டவரே அப்பா அந்த நிரந்தரமான சந்தோஷம், ஆண்டவரே இழந்து போன அந்த மகிமை மீண்டும் அவங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தரை இந்த நாட்கள் அப்பா அவங்களை மன்னித்து ஆண்டவரே மீண்டும் ஆண்டவரே உன் பிள்ளைகளா ஏற்றுக்கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மீண்டும் அவங்க உங்கள் சமூகத்துக்கு வரணும். ஆண்டவரே, முன்பு எப்படி பக்தி வைராக்கியமாக இருந்தார்களோ மீண்டும் ஆண்டவரே சமூகத்தில் பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, உமக்காக ஆண்டவரே வல்லமையா ஊழியங்களை செய்ய வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, அநேக ஊழியக்காரர்கள் ஆண்டவரே சபை ஊழியமே வேணாம் என்று சொல்லி, இந்த ஊழியமே வேணாம் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா சூழ்நிலையை பார்த்து, பணங்களை பார்த்து பின்மாற்றத்தில் போயிருக்காங்க. ஆண்டவரே, அவங்க கரத்தை பிடித்து தூக்கி எடுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, இருள் என்னும் ஆண்டவரே அப்பா அந்த சாக்கடையில் இருக்கிற அவங்களை கரத்தை பிடித்து தூக்கி எடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய ஊழியம் ஆண்டவரே அப்பா அது கனமான ஒரு ஊழியம். ஆண்டவரே, அந்த ஊழியத்தை அன்று உண்மையும் முத்தமாக அவங்க செய்ய வேண்டும். ஆண்டவரே, இந்த தவறு அவங்க இனி செய்யக்கூடாதப்பா. இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களே ஆண்டவரே அப்பா, யாராவது பின்மாற்றத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால் கர்த்தர் இந்த நாட்டில் அவங்களை சந்திக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்கள் இருதயத்தில் பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீ கிரியை செய்ய போவதற்காக நன்றி. ஆண்டவரே, உங்கள் வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. அப்பா, ஜெபித்த ஜெபக்குறிப்பை உன் சமூகத்தில் நீ கேட்டிருக்கேன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீ நிச்சயமாக நீ பதில் செய்வேன் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நாமம் ஒன்றே மையப்படுவதாக. இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருங்க. இந்த ஜெபக்குறிப்பை சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இதை பார்த்து கொண்டு யாராவது இப்படிப்பட்ட காரியத்தில் இருப்பீங்கள் என்று சொன்னால் ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களை அழைக்கிறார். அவர் சமூகத்துக்கு வாங்க, அதிலே நிரந்தரமான ஒரு சந்தோஷம் உண்டு. முன்பு நீங்கள் பின்மாற்றத்தில் போயிருக்கலாம், ஆண்டவர் இப்பொழுது உங்களை அழைக்கிறார். நீங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு வாங்க, நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் கடைசி வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கடைசிக்கு முந்தின வசனமும் கடைசி வசனத்தை வாசிக்கிறேன். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு என்ன பண்ண வேண்டுமா,
உபதேசிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். பாருங்கள், இன்றைக்கி அநேக ஜனங்கள் தவறான உபதேசங்களினால் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். தவறான பல காரியங்களினால் பிடிக்கப்பட்டு அது நிமித்தம் அவர்கள் அந்த காரியத்துக்காக வைராக்கியம் பாராட்டி அவர்கள் சத்தியத்தைக்கு விரோதமாக பேசுகிறதை பார்க்க முடிகிறது. அதான் 25 வாசித்தோம்ல, எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி, இல்லை சத்தியத்தை என்ன பண்ணணும், ஜனங்கள் அறிந்து சத்தியத்தின் வழியில் நாம் நடக்கணும். இதை கேட்கிற நீங்கள் ஒருவேளை சத்தியத்துக்கு விரோதமான காரியங்களை கை கொள்ளுவீர்கள் என்று சொன்னால், இல்லை சத்தியம் என்ன சொல்லுதோ அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். பாருங்கள், மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறங்கிற வேதம் சொல்லுகிற சத்தியம், அதை நம்ம என்ன பண்ணணும், கடைபிடிக்கணும். நான் ஒரு CSI கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக யாராவது மூழ்கி ஞானஸ்தானத்தை குறித்து பேசுனாங்கன்னா ரொம்ப கோபம் வரும், அவங்கள விரோதமாக பார்த்த நாட்கள் உண்டு. ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக ஆண்டவர் வேதத்தை படிக்கும்போது ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று உணர்த்தின போது பாருங்கள், அந்த காரியத்திற்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். ஏதை சொல்லேன்னா, அதுவரைக்கும் என்னுடைய காரியத்தில் தவறான சிந்தனைகள் இருந்தது. சத்தியம் என்ன என்பதை அறிந்து கொள்ளும் போது அதற்கு ஒப்பு கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். அப்போ அதனால் நான் பெந்தேகோஸ்து சபைக்கு போகிறேன்னா அப்படின்னா இல்லை, இன்றைக்கும் நான் CSI சபைக்கு தான் போகிறேன். ஏன் சொல்லேன்னா, நம்ம சத்தியத்திற்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டியது அவசியம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒருவேளை சத்தியத்துக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியத்தில் வைராக்கியம் பாராட்டுகிற தேவ ஊழியர்கள் யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் சத்தியத்திற்கு இடம் கொடுக்க உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும்படியாக கேட்கிறேன். ஆண்டவர் பெரிய மாற்றத்தை தருவாராக. தொடர்ந்து ஒரே ஒரு காரியத்துக்காக ஜெபித்து விட்டு நான் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே போகும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். அருமையான சகோதரர் அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது, ஆமோஸ் அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது என் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை உணர்த்தினார். என்னவென்று சொன்னால், நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம், அதாவது ஆண்டவருடைய நல்ல ஆண்டவருக்கு பயப்படுகிற குடும்பத்தில் பிறந்த ஒரு மகள். பாருங்கள், அவள் இந்த கொரோனா நாட்களில் அந்த யூடியூப்பில் நிறைய வீடியோக்களை பார்க்கும்போது கம்யூனிஸ்ட் கொள்கை உள்ள வீடியோவை பார்க்க நேரிட்ட போது அதை பார்த்தது நிமித்தம் அதனால் உண்டான காரியங்கள் அவளை தாக்கினதுனால இன்னைக்கு சபைக்கு போகாமல் கம்யூனிஸ்ட் கொள்கையுடைய ஒரு மகளாக மாறி இருக்கிறாள். அதற்காக அவருடைய பெற்றோர்கள் வேதனைப்படுகிறார்கள். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், பைபிளில் ஒரு வசனம் இருக்கிறது, ஞானத்தை விட்டு விலகு செய்யும் போதகத்தை நீ கேளாத. எது ஞானம்? யாக்கோபு 3வது அதிகாரத்தில் பார்க்குறோம்ல, பரத்திலிருந்து உண்டாகிற ஞானம் இல்லை, இந்த உலக ஞானம் அது வித்தியாசமானது, பரத்திலிருந்து உண்டாகிற ஞானம் என்பது அது வித்தியாசமானது. அப்போ பாருங்கள், அந்த அப்படி அவங்க நம்ம என்றைக்குமே ஒரு சில நேரத்தில் நம்ம கேட்போம், சில உபதேசங்களை கேட்கும்போது சரியாக தானே இருக்கிறது போல் தெரியும், அது நம்ம வஞ்சிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோன்னு அர்த்தம். அதனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், ஞானத்தை விட்டு விலக செய்யும் போதகத்தை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, நீங்களும் நானும் கேட்கக்கூடாது. ஒருவேளை கொஞ்ச நேரம் கேட்டோமோ அது சரியில்லைன்னு தெரிஞ்சால் உடனே நம்ம என்ன பண்ணிடணும், ஸ்கிப்பு பண்ணி போயிடணும். யோசேப்பு அப்படி தான் போனோம். அருமையான வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், ஒருவேளை பல காரியங்களை நீங்கள் யூடியூப்பில் பார்க்க நேரிடலாம், அது உங்களை வழிவிலக பண்ணுகிறது என்றால் நிச்சயமாக அதற்கு விலகி ஓடுங்கள். அதை நான் கேட்கிறேன் என்று கேட்காதிருங்கள், அது ஆபத்தில் போய் முடிந்துவிடும். ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கலாமா? அந்த நாட்களில் பலவிதமான காரியங்களை பார்த்து இல்லை பின்மாற்றத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ண. அதனால் எத்தனையோ பெற்றோர் என் பிள்ளை எப்படி இருக்குதே என்று வேதனையில் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்காகலாம் விடுவிக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. ஒரே ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க, நான் சொன்னேன்ல அருமையான அந்த மகளுக்காக. இதே போல் இல்லை நல்ல ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் நான் திருவான்மியூர் பகுதியில் ஒரு சகோதரரை சந்தித்தேன். அவரும் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை அறிந்த நல்ல பெந்தேகோஸ்தே குடும்பத்தில் வளர்ந்தவர். இன்றைக்கி கடவுள் இல்லை என்கிற கொள்கையை அவர் பேசுகிறார். நம்ம எல்லாம் பாரத்தோடு நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லாம் கண்களை மூடி இருக்கிற இடத்துல இந்த ஒரு காரியத்துக்காக கடவுள் இல்லை என்கிறதான கொள்கையினால் பிடிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா? அவங்கெல்லாம் அவங்க வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும்படியாக எல்லாரும் இருக்கிற இடத்துல பாரத்தோடு கூட நம்ம எல்லாம் இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாட்களில் கடவுள் இல்லை என்கிற கொள்கையினால் ஆண்டவரை ஈர்க்கப்பட்டிருக்கிறதான ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா, யாரெல்லாம் அப்படிப்பட்ட கொள்கையில் ஈர்க்கப்பட்டு ஆண்டவரை வஞ்சிக்கப்பட்டு உம்மை தேடுகிறதை மறந்திருக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்படிப்பட்டவர்களை சந்திப்பீராக. ஆண்டவரே, கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்களாக. ஆண்டவரே, சத்தியத்தின் வழியில் அவர்கள் வருவார்களாக. ஆண்டவரே, அவர்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஆண்டவரே உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா தகப்பனே, நீங்கள் அப்படியே செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா கனத்தை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து இப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படிப்பட்டவர்கள் மறுபடியும் அந்த பிசாசின் மயக்கத்திலிருந்து தெளியணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை அப்படிப்பட்டவர்களை அவர்கள் மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லி இருந்தாலும் இல்லை, நாம் பட வேண்டிய முயற்சிகளை நாம் பண்ண வேண்டும். ஜெபிக்க வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. இப்பொழுது நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். யாத்திராகமம் 6வது அதிகாரத்திலிருந்து சில வசனத்தை வாசித்து நம்ம தியானிக்கலாம். யாத்திராகமம் 6வது அதிகாரம் 5வது 6வது வசனத்தை 7வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். எல்லாரும் கவனிக்கும்படி வேதத்தை திருப்பி வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். யாத்திராகமம் 6வது அதிகாரம் 5வது 6வது 7வது வசனம். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கை நினைத்தேன். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திற்கு அடிமையாக கொண்டு போகப்படுகிறார்கள். அடிமை என்று சொன்னால் யோசேப்பு அடிமையாக கொண்டு போகப்படுகிறான். அந்த தேசத்திற்கு பஞ்சத்தின் நிமித்தமாக அவனுடைய குடும்பமும் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவர்கள் கோசேன் என்கிறதான நாட்டை ஒதுக்கி அந்த நாட்டில் அவர்கள் குடியிருக்கிறார்கள். அந்த தேசத்தில் அவர்கள் பலுகி பெருகுகிறார்கள். பாருங்க, எகிப்து தேசத்தை பார்வோன் என்கிறதான ராஜா அரசாண்டு கொண்டிருக்கிறான். அந்த பார்வோன் என்கிற ராஜா யோசேப்பை நேசித்த ஒரு ராஜா, யோசேப்பின் மேல் பிரியம் வைத்த ராஜா, அவன் மரித்து போகிறான். அவன் மரித்து போன பின்பதாக அடுத்து இன்னொரு ராஜா வருகிறான். அடுத்த பார்வோன் வருகிறான். இல்லை, ஒருவேளை அவனுக்கு பெயர் வேறு இருந்தாலும் அந்த தேசத்தில் ஆளுகையில் இருக்கிறவர்கள் பார்வோன் என்று அழைக்கப்படுவது வழக்கம். அப்போ அந்த எகிப்து தேசத்தில் பார்வோன் என்கிற அடுத்த ஒரு மன்னன் வருகிறான். அப்படி வருகிற அந்த நாட்களில் ஒரு கூட்ட ஜனங்கள் அந்த தேசத்தில் அந்நிய தேசமாக இருக்கிற எகிப்து தேசத்தில் பலுகி பெருகி இருக்கிறார்கள். இவர்களுடைய தொகை பெருகி கொண்டிருக்கிறது. ஒருவேளை இவர்கள் பெருகி இருக்கிறது நிமித்தமாக அவர்கள் ஒருவேளை நம்மை மேற்கொண்டு விடுவார்களோ அல்லது அவர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி நம்மை மேற்கொண்டு விடுவார்களோ என்கிற பயம் அவனுக்குள்ளாக வந்தபடியினாலே அவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அதிகமான சுமையை அவன் கொடுக்கிறான். பாருங்க, அவன் ஏற்கனவே அந்த ஜனங்கள் அவர்கள் அடிமைகளாகத்தான் வாழ்கிறது போல வாழ்கிறார்கள். அவர்கள் அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டவர்கள் அல்ல. பஞ்சத்தின் நிமித்தம் யோசேப்பு அங்கு இருக்கிறதுனால குடும்பமாய் கொண்டு போகப்பட்டவர்கள். அங்கு பலுகி பெருகுகிறார்கள். அங்கு இருக்கிற ஜனங்களை காட்டிலும் இவர்கள் உயர்கிறார்கள், இவர்கள் பெருகுகிறார்கள் என்ற உடனே இப்படிப்பட்டதான ஒரு சுமையை சுமத்தினால் இவர்கள் அடிமைகளாக தொடர்ந்து இருப்பார்கள். இவர்களுக்குள்ளாக அந்த சிந்தை வராது என்பதற்காக அந்த பார்வோன் என்கிற மன்னன் அவன் பாரமான காரியத்தை சுமத்துகிறான். இந்த நாட்களில் எல்லா வாலிப பிள்ளைகளுமே கொண்டாடுற ஒரு நாள் February 14. என்ன நாள்? வேலண்டைன்ஸ் டே. சரியா? இந்த வேலண்டைன்ஸ் டே எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியல. இல்லை, இன்றைக்கி பல பேரில் அதை கொண்டாடுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லவ்வர்ஸ் டேன்னு சொல்கிறாங்க, இல்லை கிஸ் டே, ஹக் டே, இப்படி நிறைய பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் அது இருக்கிறதுனால உங்கள் மத்தியில் நான் சொல்கிறேன். பாருங்கள், அப்படி நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க. அது February 14 என்று சொன்னால் காதலர்கள் தினம் என்று உலகம் முழுவதும் அவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஆனால் உண்மையாக இந்த February 14 நடந்த காரியம் என்ன? ஏன் வேலண்டைன் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த February 14 வேலண்டைன் என்கிறதான ஒரு பாதிரியார் அவர் மரித்த நாள். அவர் ஏன் மரித்தார் என்று சொன்னால், அவர் ஏன் அவருடைய மரணம் வந்தது என்று சொன்னால், அவர் வாழ்ந்த நாட்களில் ரோம அரசு ஆங்கத்தில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அங்கு இருக்கிறதான மக்கள், இராணுவத்தில் இருக்கிற மக்கள் என்ன செய்யக்கூடாது? திருமணம் செய்யக்கூடாது.
ஏனென்று சொன்னால் திருமணம் செய்தால் அவருடைய சிந்தை குடும்பம் என்று போகும், இல்லை அவங்களுடைய சிந்தை குடும்பத்தின் மேல் கவனம் செலுத்துவார்கள். ஆகவே அவருடைய சிந்தை அப்படி போனால் அவர்கள் அந்த பணியை ஒழுங்காக செய்ய மாட்டார்கள் என்பதற்காக அவர்கள் திருமணம் செய்யக்கூடாது என்கிறதான ஒரு சட்டம் இருந்தது. ஆனால் ஒரு காரியத்தை செய்யலாம், அவர்கள் தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக என்ன செய்யலாம் என்று சொன்னால் விபச்சாரம் பண்ணலாம். அது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அது வேதத்தின்படி தவறு. திருமணம் பண்ணி குடும்பமாக வாழ வேண்டும் என்பதை எதிர்த்து போராடினவர் இந்த வேலண்டைன். அப்படி போராடினது நிமித்தம் அநேக இராணுவத்தில் இருக்கிறவர்கள் திருமணம் செய்ய ஆரம்பித்தார்கள். அப்படி அவர் செயல்பட்டது நிமித்தமாக அவரை கொலை செய்தார்கள். அதனால தான் February 14. ஸோ அந்த வேலண்டைன் என்கிறவர் ஏதோ ஒரு காதலர்களாக மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக போராடினவர் அல்ல. குடும்ப வாழ்க்கைக்குள்ளாக வர வேண்டும், கணவன் மனைவியாக வாழ வேண்டும், அதுதான் தேவனுடைய திட்டம் என்கிறதை வலியுறுத்தி அவர் போராடினார். அதற்காக அவர் சுட்டு கொல்லப்பட்ட நாள் தான் அந்த February 14. அதை தான் வேலண்டைன்ஸ் டே என்று சொல்லுகிறோம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் அது தெரியாமல் லவ்வர்ஸ் டேன்னு சொல்லி பல காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அநேக வாலிபர்கள் அப்படி செய்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் மேலே ஒரு நுகத்தை செலுத்தினால் அவருடைய கவனம் வேறு பக்கம் போகாது. ஒரு நம்ம பெருகிட்டோம், நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது என்று போகாது. ஆகவே அவர்களை அடிமைகளாகவே வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக எப்படி பார்வோன் செய்தானோ அதே போல தான் ரோம அரசர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இராணுவத்தில் இருக்கிறவருடைய கவனம் வேறு பக்கம் போய்விடக்கூடாது என்பதற்காக அவர்களை அடிமைகளைப் போல அவர்கள் திருமணம் செய்யக்கூடாது, இப்படி பல காரியங்களை வைத்து பல பாவத்தை செய்வதற்கும் காரணமாக மாறினார்கள். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அந்த வேலண்டைன் என்கிற ஒரு மனிதன் எழும்பினார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நாட்களில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பதாக நம்ம எல்லாருமே பார்த்த ஒரு காரியம் செய்திகளில் இல்லை, அமெரிக்க தேசத்தில் சார்லி கிரிக் என்கிறதான ஒரு மனிதர், ஒருவேளை என்னுடைய ப்ரொனவுன்ஸ் தவறாக இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள், இல்லை சார்லி என்கிறதான ஒரு தேவனுடைய மனிதன், இல்லை சமுதாயத்தில் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், தீமைகள் அகல வேண்டும் என்று போராடின ஒரு மனிதன், அவனை சுட்டு கொலை செய்தார்கள். ஏன் கொலை செய்தார்கள் என்றால், ஒரு மனிதன் கொலை செய்தான். பின்னணியில் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், திருநங்கை என்பது ஆண்டுடைய படைப்பு அல்ல, நாம் நம்முடைய சுபாவத்தை மாற்றுவது சரியானது அல்ல என்று சொல்லி அப்படி செய்வது தவறு என்பதை வலியுறுத்தி பேசினதினால இந்த மனிதன் திருநங்கையாக இருந்த ஒரு மகளை காதலித்ததினால, அவர்களுடைய காரியங்களை அது பாதித்ததினால எப்படியாவது அந்த சார்லியை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் படித்த கல்லூரியில் வந்து அவர் ஒரு உரையை ஆற்றி கொண்டிருக்கும் போது, ஜனங்களுக்கு சில புத்திமதிகளை சில விளக்கங்களை சொல்லி கொண்டிருக்கும் போது அவன் குறிவைத்து அவன் சுட்டு கொலை செய்து விட்டான். பாருங்க, சில நேரத்தில் சத்தியத்துக்காக போராடுகிறவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? கொலை செய்யப்படுகிறார்கள். ஒருவேளை சத்தியத்துக்காக போராடுகிறவர்கள் ஒருவேளை அவர்கள் பிசிக்கலாக கொலை செய்யப்படுகிறதும் நடக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் பலவிதமான தாக்குதல்களை இந்த உலகத்தில் சந்திக்கிறார்கள். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் சத்தியத்திற்காக நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருக்கிற சூழ்நிலையில அவர்கள் மேலே ஒரு பாரத்தை சுமத்துகிறான். ஏன் இதை திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அப்போ எதற்காக இந்த பாரம் சுமத்தப்படுகிறது என்று சொன்னால், அவருடைய கவனம் வேறு பக்கம் போய்விடக்கூடாது, அல்லது நம்ம அதிகமாயிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ளாக ஒரு ஒற்றுமையாக மாறி நம்ம மேற்கொண்டு விடக்கூடாது என்பதற்காக அவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறான். பாருங்க, அது அவனுக்கு எப்படியாக மாறுகிறது என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகுந்த பாரமாக அது மாறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்று சொன்னால், தேவனை நோக்கி பெருமூச்சு விடுகிறார்கள். தேவனை நோக்கி பெருமூச்சு விடுகிறார்கள். 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யாத்திராகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம், எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரின் பெருமூச்சை நான் கேட்டு. பாருங்க, அடிமைத்தனம். ஏனென்றால் அவர்கள் நல்ல வழிகளை சிந்திக்கக்கூடாது, அவர்கள் நல்ல காரியங்களை சிந்தித்து விடக்கூடாது என்பதற்காக பிசாசானவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே எகிப்தின் ஜனங்கள் நுகத்தை கொண்டு வருகிறார்கள். எகிப்தின் ராஜா நுகத்தை கொண்டு வருகிறான். அதே போல தான் இந்த நாளிலையும்
பாருங்க, ஆண்டுடைய பிள்ளைகள் சரியான பாதையிலே சென்று இல்லை சரியான தெளிந்த புத்தியோடு செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னேறிவிடக்கூடாது என்பதற்காக பலவிதமான நுகத்தை அதிகமான காரியத்தை பிசாசானவன் அவன் கொண்டு வருகிறவனாக இருக்கிறான். பாருங்க, அநேக காரியங்களை கொண்டு வருகிறான். ஆனால் ஆண்டவர் தேவன் நம்மையில் வைக்கிற நுகம் எப்பொழுதும் லகுவானதாக இருக்கும். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய நுகம் லகுவாக இருக்கிறது. ஆனால் பிசாசு கொண்டு வருகிற நுகம் நமக்கு பாரமாக அது இருக்கிறது. அநேக நுகத்தை கொண்டு வருகிறான். இல்லை, குடும்ப பிரச்சனை என்கிற நுகத்தை கொண்டு வருகிறான். அந்த பாரத்தை நம்மையில் வைக்கிறான். பாருங்க, ஒரு மாடு போகிறது என்றால் அந்த மாட்டின் மேலே நுகம் ஏறும்போது இல்லை பாரம் ஏறும்போது அதனால் என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாது. அதனால் அதிகமாக வேகமாய் ஓட முடியாது. இல்லை, அது கஷ்டப்பட்டு அதை இழுத்து கொண்டு போக. அதே போல் ஒரு சூழ்நிலை இல்லை, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் சரியான பாதையில் போகக்கூடாது என்பதற்காக, நாம் தேவனை நோக்கி ஓடக்கூடாது என்பதற்காக, நித்திய ஜீவனை விட்டு நம்மை பிரிக்க வேண்டும் என்பதற்காக பிசாசானவன் பல நுகத்தை கொண்டு வந்து அது நிமித்தம் நமக்குள்ள கேள்விகளை கொண்டு வந்து தேவனை விட்டு பிரிக்க பார்க்கிறான். அதற்கு வியாதிகளை கொண்டு வருகிறான், குடும்ப பிரச்சனைகளை கொண்டு வருகிறான், குறைவான காரியங்களை கொண்டு வருகிறான், இல்லை பல தோல்விகளை கொண்டு வருகிறான், அவமானங்களை கொண்டு வருகிறான். இதையெல்லாம் பார்க்கிற அந்த நுகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலை என்று நினைக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான் வந்தது. ஆனால் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி அவர்கள் பெருமூச்சு விட்டு அழுதார்கள். அவர் தேவனை நோக்கி பெருமூச்சு விட்டு அழுதார்கள். ஆண்டவர் அந்த பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி எந்த இடத்தில் அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்களோ அந்த இடத்தில் அற்புதங்களை செய்கிற 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய புயத்தினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அவர்கள் பெருமூச்சு விடும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மேலே இருக்கிற நான் நுகத்தை நான் மாற்றுவேன். ஒருவேளை எகிப்தியர் உங்கள் மேலே நுகம் வச்சிருக்கிறாங்களா, அந்த நுகத்தை நான் மாற்றுவேன். அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, நானே விடுவிக்கிற தேவன் என்பதை. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பலவிதமான பாரத்தோடு கூட இருக்கிறீர்களா, பல நுகம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? ஒருவேளை அந்த நுகத்திற்கு காரணம் பிசாசாக இருக்கலாம், அல்லது சில நேரம் சில நுகத்திற்கு காரணம் நீங்களாக கூட இருக்கலாம். இல்லை, அநேக நேரங்களில் சில பாரங்கள் நம்ம வாழ்க்கையில் வருவதற்கு நாம் காரணமாக இருக்கிறோம். ஏன் கடன் பிரச்சனை, ஆடம்பரமான வாழ்க்கைகள், இல்லை வருமானத்துக்கு மீறிய செலவுகள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சில தேவையற்ற செலவுகள், இல்லை உதாசீனமாக செலவு பண்ணுகிற காரியங்கள், இதெல்லாம் நமக்கு அநேக பாரத்தை தருகிறது. அப்படிப்பட்ட பாரமாக இருந்தால் நாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய காரியத்தினால தான் அந்த காரிய ஆண்டவரே என்று அறிக்கையிட வேண்டும். ஒருவேளை பிசாசு நுகத்தை கொண்டு வந்திருந்தால் அந்த பிசாசின் நுகத்தை ஆண்டவர் அவர் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். பாருங்கள், அன்னாளுடைய வாழ்க்கையில் 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் பார்க்குறோம்ல, அவருடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லை. அது ஒரு யதார்த்தத்தின் நிமித்தம் உண்டான ஒரு காரியம். சில நேரத்தில் யதார்த்தமான நுகங்களும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணலாம், வரலாம். எல்லாம் பிசாசினாலன்னு சொல்லக்கூடாது, எல்லாம் சாபத்தினாலன்னு சொல்லக்கூடாது, எல்லாம் பாவத்தினாலன்னு சொல்லக்கூடாது, எல்லாம் இல்லை நம்முடைய காரியத்தினாலன்னு சொல்லக்கூடாது. நம்முடைய காரியத்தினாலும் வரும், பாவத்தினாலும் வரும், சாபத்தினாலும் வரும், இல்லை பிசாசின் காரியங்களினாலும் வரும். சில நேரங்களில் யதார்த்தமாய் நடக்கிற காரியங்கள், உணவுப் பொருட்கள் பாருங்கள், இன்றைக்கி சாப்பிடுகிற உணவுப் பொருட்கள் நிமித்தம் அநேகருக்கு ஆசீர்வாதங்கள் குறைபடுகிறது. குழந்தை பாக்கியம் என்கிற ஆசீர்வாதங்கள் தடைபெறுகிறது. பாருங்கள், அன்னாளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரணத்தினால அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அது அவளுக்கு ஒரு பெரிய நுகமாக, ஒரு பாரமாக இருக்கிறது. அவள் தேவ சமூகத்தில் போய் அழுகிறாள். ஏலி பார்த்து அவருடைய வாயை பார்த்து கொண்டிருக்கிறாள். அவருடைய இருதயத்திலேருந்து என்ன வரல, சத்தம் வரலை, இல்லை வாயிலிருந்து சத்தம் வரலை. அப்படி அவள் வாய் மாத்திரம் அசைது, சத்தம் வரலை. பாருங்கள், அப்போ அதை எதை குறிக்கிறது என்றால் அவள் பெருமூச்சு விட்டு அழுதிருப்பாள். அதை பார்த்த ஏலி கூட முதலாவது தப்பாக நினச்சிட்டு எவ்வளோ நேரம் குடித்திருப்பாய் என்று கேட்கிறாள். அப்போ அவர் சொல்லுகிறார், இல்லை ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் மதுவாகிலும் திராட்சரசமாகவும் குடிக்கவில்லை, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, என்னுடைய சக்காலத்தியாக இருக்கிற பெண்ணினால் என்னை காயப்படுத்துகிறாள், இது எனக்கு பாரமாக இருக்கிறது. இதெல்லாம் வேதத்தில் சொல்லலை, அவன் மனசில் நினச்சிருப்பாள். அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஸ்திரீ என்று சொல்லும்போது ஏலி சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்டபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அவரை அனுப்புகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் பல நுகங்கள், பாரங்கள் இருக்கிறதா? ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் நுகத்தை அவர் மாற்ற விரும்புகிறார். ஏனென்றால் அவர் நம்முடைய பெருமூச்சை கேட்கிற தேவன்.
நம்முடைய பெருமூச்சை கேட்டு பதில் தருகிற தேவன். இல்லை, ஒருவேளை நீங்கள் பல காரியத்துக்காக பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கலாம். எனக்கு இந்த குழந்தை பாக்கியம் என்கிற ஆசீர்வாதம் இல்லையே, எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ வருமானம் குறைவாக இருக்குது, எங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிறோமே, இந்த வியாதி இருக்குதே, நான் என்ன செய்வதுன்னு நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? அவர் விடுவிக்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் பாரத்து நிமித்தம் கலங்கின போது அவர்களை அவர் விடுவித்து நானே விடுவிக்கிற தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படி செய்தார். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அவரே விடுவிக்கிற தேவன் என்பதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறப்போகிறது. விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, இஸ்ரவேலின் ஜனங்களின் பெருமூச்சை கேட்ட தேவன், இல்லை அன்னாளின் பெருமூச்சை கேட்ட தேவன், அற்புதத்தை செய்த தேவன், இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் கலங்கி போய் திகைத்து போய் என்ன செய்வது என்று சோர்ந்து போய் ஒருவேளை பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களை நோக்கி பார்க்கிறார். அவர் உங்களை நோக்கி பார்க்கிறார். ஒருவேளை நீங்கள் செய்த தவறுகளின் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் அந்த வேதனை இருக்கும் என்றால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் செய்த தவறுனால தான் ஆண்டவரே, நான் செய்த தவறான முடிவினால தான் ஆண்டவரே, நான் செய்த தவறான சில காரியங்கள்னால தான் ஆண்டவரே இந்த கஷ்டம். ஆண்டவரே என்னை அறிக்கையிடுகிறேன், என் வாழ்க்கையில் இந்த பாரத்தை மாற்றுங்க என்று கேளுங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த உம்முடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நுகங்களை மாற்றி விடுவிக்கிற தேவன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மேலே பிசாசானவன் எந்த நுகத்தை வைத்திருந்தாலும், குடும்பத்தில் எந்த நுகத்தை வைத்திருந்தாலும் அவைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இப்பொழுதே முறிக்கப்படுவதாக. வியாதி என்கிற நுகம் மாறுவதாக, தரித்திரம் என்கிற நுகம் மாறுவதாக. ஆண்டவரே, கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை என்கிற நுகம் மாறுவதாக, குடும்பத்தில் போராட்டங்கள் என்கிற நுகம் மாறுவதாக, கீழ்ப்படியாத பிள்ளைகள் நிமித்தம் உண்டாயிருக்கிற நுகங்கள் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. எந்த விதமான பலவீனத்தின் நுகங்களாக இருந்தாலும் இப்பொழுதே மாறட்டும் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து நீரே விடுவிக்கிற தேவன் என்பதை காண செய்த தேவன் இவருடைய வாழ்க்கையின் கர்த்தர் நீர் காண செய்வீராக. அற்புதங்கள் நடக்கட்டும். விசேஷித்த விதமாக அன்னாளுடைய சத்தத்தை கேட்டு பெருமூச்சை கேட்டு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவருடைய தலையை உயர்த்தினவர், கொம்பை உயர்த்தினவர். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அந்த குழந்தை பாக்கியம் என்கிற ஆசீர்வாதம் இல்லாததினால எங்கேயும் போக முடியாமல் ஆண்டவரே ஒரு தலை குனிவான நிலைமையில் இருக்கலாம். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் நீர் அற்புதத்தை நீ செய்வீராக. ஆண்டவரே, அவருடைய கொம்பை உயர்த்துவீராக. நீங்கள் அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக பெரிய காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் செய்கிறதற்காக நன்றி. அநேகருடைய பிசாசின் போராட்டங்கள் மாறுகிறதற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த ஜெபத்தில் இணைந்திருங்கள். நாளை தினம் நமக்கு கடைசி நாள் இல்லை, இந்த ஜெபத்தினுடைய பிரதானமான கடைசி நாள். இன்னும் அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். அற்புத அடையாளங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.